அண்ணாவை எடுத்துட்டு கொடியிலிருந்து நீ யாராவது பிஜேபி தலைவரை போட்டு போய் தொலை, நான் கேட்கவே மாட்டேன். அந்த கொடி எடுக்கும்போது உனக்கு அருவருப்பா இருக்காது, இந்த கொடியை கையில பிடிக்கிறமேன்னு. எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கணும் அண்ணா ஆட்சி கொண்டு வந்து, நினைச்சு பாருங்க. எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு பதில். ஒரு 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 சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா, பேரறிஞர் அண்ணா காஞ்சிபுரத்தில் நிற்கிறாரு. எங்க காஞ்சிபுரம் தேர்தலில். அந்த காலத்தில் 5 ரூபாங்கிறது பெரிய பணம். இப்போ நமக்கு ஒரு 500க்கோ ஒரு 1000க்கோ 2000 ரூபாய்க்கு சமமாகும். அண்ணாவை தோக்கடிக்கிறதுக்கு வீடு வீடா 500 ரூபா கொடுக்குறாங்க. அண்ணாவே பெருந்தகை அண்ணா ஸ்பீச்சில் பேசியிருக்காரு. அப்போ வீடு வீடா கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கூடயே ஒரு வெங்கடேஸ்வர பெருமாள் படத்தையும் கொடுக்குறாங்க. ஏழுமலையான் படத்தை அண்ணா பேசுகிறார். அங்கேதான் அவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா என்று சொல்லுகிறோம். நாம் காஞ்சியிலே பிறந்த புத்தனாக நினைக்கிறோம். நாம் அப்பொழுது அண்ணா சொல்லுகிறார், எனக்கு 5 ரூபா கொடுத்ததை பற்றி கவலை இல்லை. இந்த 5 ரூபாய் 2 நாளைக்கு 3 நாளைக்கு வரும், அப்புறம் பணம் போயிடும். ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆகவே இந்த காங்கிரஸ்காரர்கள் என்னை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக 5 ரூபாய் கொடுக்கிறார்கள். பரவாயில்லை, குப்பனும் சுப்பனும் யாராக இருந்தாலும் நீங்கள் வாங்கி செலவு பண்ணிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி நான் அதுக்கு பேச வரல. கூடையே நீங்கள் ஏழுமலையான் படத்தையும் வச்சு கொடுக்குறீங்க. அது மேலே நம்பிக்கை இல்லாமல், பாரு நான் 5 ரூபா உனக்கு கொடுத்துட்டேன், ஏழுமலையான் படத்தையும் வச்சுருக்கேன், நீ எனக்கு ஓட்டு போடு அப்படிங்கிறதுக்கு ஏழுமலையான் படத்தை அதுக்காக கொண்டு வந்து பயன்படுத்துகிறீர்களே. நீங்கள் வணங்குகின்ற கடவுளை எதற்காக பயன்படுத்தினீர்கள் என்பதை பார்க்கும் பொழுது நான் வேதனை அடைகிறேன், வெட்கப்படுகிறேன் சொன்னார். உனக்கு பயந்துக்கிட்டு தான்டா 1 மலை 2 மலை 3 மலை 4 மலை 5 மலை 6 மலை 7 மலை 7 மலைக்கு அந்தாண்ட போய் அவர் ஏழுமலையான் இருக்காரு. அவரையும் இங்கே கூட்டுற அண்ணாதுரையை தோற்கடிக்கிறதுக்கு நீ கேட்டவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா வெற்றி பெற்றார். மக்கள் தோற்கடிக்கவில்லை, வெற்றி பெற செய்தார்.